ஹலோ லவ்லிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் BTS 47FF பேங்க்டன் ஹண்ட் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் அவர் சேனல் இன்ஸ்டாகிராம் ஐடி. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ டெஃபினட்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரீம்குள்ளே போகலாம். ஓகே, லாஸ்ட் சீனில் வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அக்னி கொஞ்சம் குட்டி குட்டி ப்ளேஸ்லாம் வந்துட்டு பாய்ஸ் கூட வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தோம். ஸோ அப்படி சீனை கட் பண்ணிட்டு இப்படி ஓப்பன் பண்ணால் நம்ம சுகா உட்காந்துட்ருக்காரு தனியாக. ஸோ பயங்கரமான திங்கிங்கில் வந்து தலைவர் ஈடுபட்டு இருக்கும்போது பாக்கி இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு, ஏய் கட்டுப்புனை, என்னடா தனியாக உட்காந்து ஏதோ பயங்கரமாக திங்க் பண்ணிகிட்ருக்க. தனியாக உட்காந்து திங்க் பண்ணிகிட்ருக்கான் தான். ஏண்டா உங்களுக்கெல்லாம் இந்த இடம் செட் ஆகிடுச்சா என்ன? இல்லை எனக்கு தான் செட் ஆகாமல் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேனா? இதில் என்ன இருக்குது, உனக்கு தான் இந்த இடம் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சிமினா. ஸோ நம்ம ஆரம் வந்துட்டு, ஏய் நான் எப்போ இந்த இடம் செட் ஆகிடுச்சுன்னா என்ன ஜின்னு உனக்கு? ஐய நம்மளாலாம் இந்த இடத்துலலாம் இருக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஜின்னு. ஸோ ஜிமினா வந்துட்டு, நாங்கடா இங்கே உங்களுக்கு என்னடா குறை? இங்கே நம்மளுக்கு திங்கிறதுக்கு தங்குறதுக்கு அண்ட் நம்ம வீட்டு கூட இந்நேரத்துக்கு எவ்வளவோ செட்டில் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்கடா. இங்கே இவ்வளோ வசதி இருக்குது. இங்கே நீங்கள் என்னடான்னா செட் ஆகலை கிட்ட ஆகலை, இந்த இடத்த விட்டு போனேன்னா சோத்துக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஜிமினா. ஸோ நம்ம நம்ஜும் வந்துட்டு, இந்த பரா உனக்கு பொண்டாட்டின்னு ஒன்று இருக்குது, பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, உனக்கு அது நினப்பு இருக்கா இல்லையா? நீ மட்டும் இவளுக்கு கூட சோடி போட்டு சுற்றிட்டு இருக்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்க உன் மனசில் நீ? நான் என்ன நினச்சிட்ருக்கேனா? டேய் வீட்டில் இருந்தேன்னா எப்போ பார்த்தாலும் உருன்னுங்கிறாடா. வேலைக்கு போனால் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. வேலைக்கெல்லாம் போனால் வேர்வெல்லாம் வரும், வேர்வெல்லாம் வந்தால் எனக்கு செட் ஆகாதுடா அதெல்லாம். இங்கே பாரு, நான் மாட்டுன்னு பிறந்த மேனிக்கு திரிவேன், திருந்த மேனிக்கு திரிவேன். இங்கே எவ்வளோ ஜாலியாக இருக்குது எனக்கு. பிறந்த மணிக்கு திரி ஒரு ஃப்ளோவில் ஏதாவது ஒன்று வருதுன்னா அதுக்கு பிறந்த மணிக்கு திரிய சொல்லுவேன். என் கருப்பு என்ன ஆகுறது? அதெல்லாம் இருக்கா இன்னும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சுகா. ஸோ நம்ம ஜின்னு வந்துட்டு, ஏய் ஏதாவது பண்ணி இந்த இடத்த விட்டு வெளில போகணுண்டா, அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ தயாங்க வந்துட்டுருக்கான். ஸோ தயாங்க பார்த்துட்டு வந்துட்டு எல்லாம், ஏண்டா இது உண்மையிலேயே நீ தானா இல்லை அந்த பெரியம்மா ஏதாவது வந்திருக்காடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கேட்குறானுங்க. ஸோ தயாங்குக்கு நடந்தது எதுவுமே வந்து தெரியாது. ஸோ அந்த இவனை மாதிரியே வந்துட்டு கிவி கிட்ட கிஸ் பண்ணது அதெல்லாம் வந்துட்டு தயாங்கு தெரியாது. ஸோ தயாங் வந்து, என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்குறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு, நீ அங்கேருந்தே பேசுகிறா, என்கிட்டே மட்டும் வராதரா நீ. என்னடா ஜிமின் அப்படி சொல்லிட்டா? மச்சானே நீ கிட்ட வரக்கூடாதுன்ட்டேன்னா யாரோ உன்னை பெருசாக பயமுத்திருக்காங்க. யார் என்ன பண்ணா உன்னை சொல்லு, முதல்ல நான் யாராக இருந்தாலும் போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் தயாங்கு. வேறு நீ யாராக இருந்தாலும் பார்த்துப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கூத்தே நடந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறானுங்க. ஸோ தயாங்க வந்துட்டு, அப்போது உஷாராக தான் இருக்கணும் போல், எந்த ரூபத்தில் எங்கே நிற்பானே தெரில. ஏண்டா நீங்கள் மட்டும் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களே, நம்ம கூட்டத்திலே ஒரு கருப்பாடு இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் மட்டும் கேட்குறானுங்க. ஸோ தயாங் சொன்னதை பார்த்துட்டு மீதி எல்லாருக்கும் வந்து ஒரு ஜர்க்காவது, ஒரு வேளை இவனுங்க ரூபத்தில் வேறு யாராவது வந்து இந்த இடத்துல நிற்கிறாங்களா, நம்ம பிளானெல்லாம் ஒட்டி கேட்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ தயாங் சொல்கிறாரு, இங்கே பாடுறா, நம்மளுக்குள்ளே ஏதாவது கோடு வேர்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. இல்லைன்னு வச்சுக்க இவளுங்கிட்டலாம் குப்பை கொட்ட முடியாது. எப்போ எந்த ரூபத்தில் வந்து எவ்வளோ மாதிரியே பிஹேவ் பண்ணுறாலும் கூட தெரிய மாட்டேங்குது. இப்போ நாலு பின்ன வந்துட்டு என்ன மாதிரியே வந்துட்டு சிமினா ஒன்றைங்கின போட்டு தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு டயாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, அது ஏன்டா என்ன தான் போட்டு தள்ளணுமா, ஏன்டா என்கிட்டே வரீங்க, இந்த கதையில் தான் நான் கொஞ்சம் இழிச்சவாய் மாதிரி இருக்கேங்கிறதுக்காக அவங்களாம் என் தலையே மிளகா அரைக்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஜிமின். ஸோ டைம் ஸ்கிப்டு அப்படியே வந்து ஆஃப்டர்நூன் அது மாதிரி வந்து ஆகுது. ஸோ அங்கே நிறைய மெய்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மெய்டெலாம் வந்துட்டு அவங்களால பேச முடியாது, ஏன்னா வாயை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஹோபி, இவ்வளோ மெய்ட்ஸ் இங்கே இருக்காங்க, இந்த மெய்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியாதுங்கிறதுனாலயே நம்மளெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இங்கே வச்சுருக்காளுவோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ கிவி, ஆமாம் இவங்களாலலாம் பேச முடியாதுல்ல, உங்களை மாதிரி ஹேண்ட்ஸம் பாய்ஸால் பேச முடியுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸு. ஸோ நம்ம ஹோபி, இதுக்கு தான் சத்தமாகவே பேசக்கூடாது போல், அது ஒன்றும் இல்லைங்க கிவி அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. ஸோ கிவி வந்துட்டு, என்ன எங்களை தான் இதை கரைச்சி கொட்டிகிட்ருக்க போல், இங்கே இவ்வளோ ஆள் இருக்காங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு எதுக்கு நம்மளை வந்து பிடிச்சிட்டு வந்துருக்காளுங்க, அப்படி தானே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அதுவும் ஒரு விதத்தில் வாஸ்தவம் தான். பட் இருந்தாலும் நீங்கள் எங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, அது எதுக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, இவங்கள வச்சு இல்லாமல் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் போயிட போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஹொபியோட நோட் இருக்குது. ஸோ கிவி வந்துட்டு, இது ஆல்ரெடி யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன், பட் யாரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல போல். இங்கே இருக்க மெய்ட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க பசங்களால் கைவிடப்பட்டவங்க.
ஓ! சரி. அதுக்காக அவங்கள வச்சுட்டு நாங்க என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ண போறோம்? அவங்களுக்கே எந்த வழியும் இல்லாம தான் அவங்க இருந்தாங்க. அப்படிலாம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி கூட்டு வந்தவங்க வச்சு யாராவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்களா? இது என்னடா இது பேயிலே கொஞ்சம் வினோதமான பேய்ங்களா இருப்பாளுங்க போலயே இவளுங்க. இவ்ளோ நல்ல பேய்ங்களா இவளுங்கோ? அப்படிங்கிற மாரி தான் வந்துட்டு ஹொபியோட நோட் இருக்கு. ஸோ கிவி வந்துட்டு பாவம் அவங்களே இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ ஸ்ட்ரகிள்க்கு மீறி ஏதோ கொஞ்சம் நஞ்ச காலத்துல இங்க வந்து கழிக்கலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு சேவகம் பண்ணிட்டு இங்க இருக்காங்க. அவங்கள போய் யாராவது சித்திரவதை பண்ணணும்னு நினைப்பாங்களா? ஆ என்னமோ ஒழுங்கினி மாரி தானே பேசுற நீ. ஒண்ணும் நீங்க அந்த அளவுக்கு நல்லவங்களா இல்ல. எதுக்கு அவங்க வாயெல்லாம் இப்போ தச்சு வச்சிருக்கீங்க? நீங்க சொல்றதும் பாயிண்ட்டு தான். இப்போ ஒரு இடத்துக்கு நீ புதுசா வந்திருக்க. வந்தது நீ என்ன சும்மாவா இருப்ப? அது எப்படி நான் சும்மா இருப்பேன்? என்னத்துக்கு காச்சு பூச்சுன்னு கத்தி ஊர கூட்டிருப்பனே! எக்ஸாக்ட்லி. அது மாரி அவங்க எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஸ்ட்ரெச் போட்டு வச்சிருக்கோம். அப்படிங்கிற மாரி வந்துட்டு கிவி சொல்றா. ஸோ நம்ம ஹோபி வந்துட்டு விவரமான பேய்களா தான் இருப்பாளுவோ போல அப்படிங்கிற மாரி தான் நோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து எல்லாரும் சாப்பிட வந்து உக்காந்தாச்சு. ஒரு ஆஃப்டர்நூன் அது மாரி வந்து இருக்குது. ஸோ எல்லாம் வந்து சாப்பிட உக்காந்துட்டு பாய்ஸ் எல்லாம் உக்காந்தாச்சு. அவங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு தான் அங்கே நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ எல்லோரும் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நிவி, கிவி, சல்மான் 3 பேரும் உக்காந்துருக்காங்க. ப்ளஸ் இந்த 7 பேர் உக்காந்துருக்காங்க. நம்ம அக்னியோட பிளேஸ் மட்டும் எம்ப்டியாக இருக்குது. ஸோ நம்ம சுகா, ஏன் அந்த அம்மா வந்து சாப்பிட மாட்டாங்களா? யாரை கேட்குறீங்க? அதான் உங்கள் பெரிய அம்மா அக்னி அப்படிங்கிற மாரி தான் வந்துட்டு கேட்குறாரு. ஸோ கிவி வந்துட்டு அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வந்து சாப்பிடுவாங்க. ஈவன் அவங்க இது மாதிரி கூட்டமாலாம் சாப்பிட மாட்டாங்க. தனியாக தான் சாப்பிடுவாங்க. ஏன் தனியாக சாப்பிடுவாங்க? அவங்க சோத்த நாங்க என்ன பிடுங்கியா தின்ன போகிறோம்? நீங்கள் நினச்சாலும் அவங்க சோத்தெல்லாம் பிடுங்கி தின்ன முடியாது. ஏன்னா அவங்க ரத்தம் தான் குடிப்பாங்க. எது ரத்தத்தை குடிப்பாங்களா? அப்படிங்கிற மாரி தான் வந்துட்டு எல்லாம் ஷாக் ஆகுறானுங்க. ஸோ சல்மான் வந்துட்டு டேய் எதுக்குடா ஷாக் ஆகுறீங்க? ஆரம்பத்தில் நானும் இப்படி தான் ஷாக் ஆனேன். பட் அதுக்கப்புறம் பழகிடுச்சு. அவங்க நம்மள மாரிலாம் கிடையாது. நாங்களாம் வெஜிடேரியன், அவங்க மட்டும் நான் வெஜிடேரியன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்கிறான். இது என்னடா இது பேயிலே வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் 2 வகையாக அவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு பாக்கி இருக்கவங்களாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம நிவி வந்துட்டு ஆமாண்டா நம்புங்க. எங்கள் மேடம் வந்துட்டு கொஞ்சம் வினோதமான சூனியக்காரி. அப்போது நீங்களாம் பேய் இல்லையா? நீங்களாம் சூனியக்காரிங்களா? ஆமாம் சூனியக்காரங்க தான் நாங்கள். நிறைய சூனியம், பில்லி சூனியம், ஏவல் எல்லாமே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறா. இவனடா பில்லி சூனியம், ஏவல்லாம் ஏதோ சோசியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ அப்போது ஆரம் கேட்குறாரு, ஏங்க அப்போ இந்த பில்லி சூனியம், ஏவல்லாம் நீங்கள் வைப்பீங்கன்னா அதெல்லாம் உண்மையாங்க? ஆமாம் சூனியக்காரங்க இருக்கிறதுலாம் உண்மைன்னா அந்த பில்லி சூனியம், ஏவல்லாம் உண்மை தானே? இப்போது நானே எத்தனை பேருக்கு பில்லி சூனியம் வச்சுருப்பேன் தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறா. இந்த காலத்துலேயும் பில்லி சூனியம் அதெல்லாம் இருக்கா என்ன? இதெல்லாம் இப்போ தெரியாத விஷயமா இருக்குது. நானும் அந்த காலத்தில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறானுங்க. ஸோ நிவி வந்துட்டு அப்படிலாம் கிடையாது. எந்த காலமாக இருந்தாலும் பில்லி சூனியம்லாம் இருக்குது. ஈவன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாங்கள் இப்படிலாம் மாறினதுக்கு காரணமும் பில்லி சூனியம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறா. ஸோ அங்கே இருக்கவனுங்களாம் அதை கேட்டு வந்து ஷாக் ஆகிடுறானுங்க. ஸோ கிவி வந்துட்டு வாயை மூடிட்டு உன்னால் சும்மா இருக்க முடியாதா? இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு கேட்க சொன்னாங்களா? உங்களுக்கு என்ன இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவள் கேட்குறா. ஸோ அவள் சொன்னது வந்துட்டு இவனுங்கெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம இது பில்லி சூனியமா? அப்போது நீங்களாம் பிறவியிலேருந்தே வந்துட்டு விச் கிடையாதா? இப்படி வந்து தான் நீங்கள் விச் ஆனீங்களா என்ன? இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பில்லி சூனியத்தை எடுக்கவா போகிறீங்க? அதெல்லாம் நீங்கள் நினச்சாலும் முடியாது. வந்தோமா இருக்கிற வேலையை பார்த்தோமா மூடிக்கிட்டு இருந்தோமான்னு இருங்க. எங்களோட ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் கழட்ட போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கிவி. ஸோ அந்த இடத்துல வந்து அக்னி வரா. ராதே ராதே. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அக்னி வரா. ஸோ அக்னி வந்ததும் வந்துட்டு எல்லாம் எந்திரிச்சு வந்து நிற்கிறாங்க. ஸோ பாய்ஸ் மட்டும் உட்காந்துருக்கானுங்க. இந்த 3 பேர் வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஸோ இவனுங்களாம் எந்திரிச்சு நிற்கிறத பார்த்துட்டு இவனுங்க வந்து டேய் அந்த அம்மா வந்து எந்திரிக்கணும் போலடா, எந்திரிங்கடா, குண்டிலண்ணே ஆணியடா இருக்குது, எந்திரிக்கடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இவனுங்க. ஸோ இவனுங்களும் வந்து எந்திரிக்க போது அச்சோ இவங்க தான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா இவங்கள பார்த்து நீங்களும் கேட்டு போகிறீங்களா? ப்ளீஸ் டேக் யூர் சீட் மிஸ்டர் ஜென்டில்மேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அக்னி. ஸோ எல்லாம் வந்து உட்காந்துடுறானுங்க. ஜங்குக்கு வந்துட்டு என்ன அழகாக இங்கிலீஷ் பேசுகிறா பற்றியாடாவோ, நம்மளும் கூட அந்த மாதிரிலாம் இங்கிலீஷ் பேச மாட்டோம், ஒரு சூனியக்காரி எம்மா அழகாக இங்கிலீஷ் பேசுகிறாள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அக்னி வந்துட்டு உட்காந்துட்டு ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கா ஜென்டில்மேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறா. ஸோ வந்துட்டு ஹோபி ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்குது. எங்களை இவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணுறீங்களே, எங்களை உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன?
உங்களை இவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணும் போதே நீங்கள் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டே பண்ணலன்னா ட்ரீட் பண்ணுற விதமே கொஞ்சம் மோசமாக இருக்குமே அப்படிங்கிற மாரி தான் வந்துட்டு அவன். ஸோ நம்ம ஹொபி வந்துட்டு வாய மூடின்னு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அங்கே இருக்க மெய்ட்ஸ்லாம் வந்துட்டு அக்னிக்கு வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அக்னியோட ஃபுட்டு வந்துட்டு அதாவது நான்வெஜ்லேயே கொஞ்சம் பலத்த நான்வெஜ்ஜாக இருக்குது. ஸோ இந்த போர்க்கோட ஹெட்டு, பீஃபோட ஹெட்டு எல்லாம் அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. லைக் இது வந்து குக் பண்ணாமல் ராவாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது திறந்ததுமே இவனுங்களாம் கொமட்ட ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி வந்து ஃபேஸ் ரியாக்ஷனே வந்து மாறுது. ஸோ நிவி கிவி வந்துட்டு நாங்கள் ஏதாவது சர்வ் பண்ணுவோம். இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, நானே பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அக்னியோட பெருந்தன்மையாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு இவங்களுக்கு இது வந்து கேஷுவல் தானே இந்த விட்ஸுக்கெலாம். ஸோ அந்த 2 விட்ஸ் வந்துட்டு பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணிக்கல. பட் இவனுங்க ஹியூமன்ஸ் இல்லை, இவனுங்களாம் கொமட்டுது பார்க்குறதுக்கு. ஏன்னா இவனுங்களாம் சாப்பிடுவானுங்க, ஆனால் எல்லாத்தையும் குக் பண்ணிட்டு தானே சாப்பிடுவாங்க. இது குக் பண்ணாமல் அப்படியே ராவாக இருக்குது. ஸோ அது அந்த வேட்டையாடி வச்சுருது எப்படி இருக்கோ அது மாதிரி வந்துட்டு இருக்குது. இவனுங்களாம் அங்கேயே நம்ம சிம்மினாலாம் கொமட்டலின் உச்சகட்டம். ஸோ தயாங் வந்து அக்னி கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, இதில் என்ன இருக்குது உனக்கு வேணும்னு கேட்குற, என்ன வேணும் பன்னிக்கறி வேணுமா மாட்டுக்கறி வேணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறா. இல்லை அக்னி அதெல்லாம் இல்லை, என்ன இது கொஞ்சமாவது அதை குக் பண்ணியாவது சாப்பிட்லாம்ல, ராவா சாப்பிட்றது டேஸ்ட் எதுலேயும் இருக்குமா என்ன, குக் பண்ணோன்னா அதோட அரோமாலாம் போயிடும் சரிக்கும் தயாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. ஸோ இவனுங்களும் இதுக்கு மேலே இங்கேருந்து நம்மளை வாந்தி எடுக்க வச்சுருவான்ட்டு இவனுங்கெல்லாம் வந்து எந்திரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ அக்னி ஏன் பாதியாக எழுந்துட்டீங்க, உங்களுக்கு நான் உட்காந்து சாப்பிட்றதுனால டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா இட்ஸ் ஓகே, நான் லேட்டாக கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிட்டு அவள் எந்திரிக்கிறா. ஸோ எல்லாம் வந்துட்டு இல்லை பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்க, எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசு இல்லையா, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், நீங்களே சாப்பிடுங்க, நாங்கள் அப்புறம் கூட வந்து சாப்பிட்டுக்குறோம். ஐயோ இதுக்கு தான் நான் வராமல் இருந்தேன், சரி இட்ஸ் ஓகே நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவள் எந்திரிக்கிறா. ஸோ வந்துட்டு ஜங்குக்கு இல்லை நீங்கள் உட்காருங்க, எந்திரிங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எல்லாம் ஏஞ்சி போயிடுறானுங்க. ஸோ நம்ம ஆரம் மட்டும் உட்காந்துருக்காரு. ஏன் நீங்கள் ஏஞ்சி போகலையா, இல்லை பரவாயில்ல, அது என்ன சாப்பிட்றது தானே, அதுவும் பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவர் உட்காந்துருக்காரு. ஸோ அக்னி வந்துட்டு அப்புறம் அவங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த போர்க்கு இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி வந்து அவங்க ஸ்டைலில் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இவனுக்கு முடியல, வந்துட்டு எப்படி சொல்கிறது, எனக்கு ஓகே சும்மா உட்காந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கான். பட் அவள் சாப்பிட்ற விதம், அந்த போர்க்கை அந்த என்னமோ சொல்லுவாங்களே செப்பரேட் பண்ணி சாப்பிட்ற விதம், அதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு வருது, நெஞ்சிலே நிற்கிது கொமட்டிக்கிட்டு. ஸோ பட் இருந்தாலும் வந்துட்டு அவன் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கான் அதெல்லாம். ஸோ அக்னி வந்து திடீர்னு ஏங்க தண்ணி எடுத்து குடிங்க, நிவி அது இந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்து கொடுக்குறா. ஸோ அந்த கிளாஸ், அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் தான். ஸோ அந்த கிளாஸ் ஃபுல்லாக வந்து ப்ளட்டு, தண்ணிக்கு பதில் அக்கா ப்ளட்டு எடுத்து குடிச்சுன்னு இருக்குது. ஸோ இவனுக்கு அதுக்கப்புறம் கொமட்டு அப்படியே அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அக்னி வந்து அதை குடிச்சிட்டு இது மாதிரி ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் என்ன, இதெல்லாம் வெஜ்ஜா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். அவனுங்களும் நான்வெஜ்ஜாக சாப்பிட்றான், நல்லா அதை குக் பண்ணி சாப்பிட்ருக்கானுங்க, நல்லா பார்ஷியலாக வந்து கட் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கானுங்க. இவன் அப்படியே வந்து பியூராக அப்படியே பச்சையாக சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ நம்மள் தான் நம்பிச்சுருக்கு. அதுக்கப்புறம் உட்கார முடியல, சரி அக்னி நான் போகிறேன் அப்படின்னு எந்திரிச்சவன் சர்ரிஞ்சு கீழே விழுந்துவிட்டான். ஸோ எல்லாம் வந்து இப்படி எட்டி பார்க்குறாங்க, என்னாச்சு, மைல்டு அட்டாக் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சல்மான். ஸோ டைம் ஸ்கிப், ஈவினிங் வந்து ஆகுது. அவ்வளோதான், படுத்தவன் எந்திரிக்கவே இல்லை, அவளை சுற்றி தான் எல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹொபி, டேய் எதை பார்த்துட்டா அவன் பயந்து விழுந்தான், எதுக்குடா அவன் இன்னும் எந்திரிக்காமல் இருக்கான், ஏங்க உனக்கு என்னங்க பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கேட்குறான். ஸோ அந்த 3 பேர் வந்துட்டு அங்கே தான் நிற்கிறாங்க, நிவி கிவி அப்புறம் வந்துட்டு சல்மான், 3 பேர் அங்கே தான் வந்து நிற்கிறானுங்க. ஸோ ஹொபி வந்துட்டு நம்ம ராமோட தலைமாட்டம் வந்துட்டு உட்காந்துருக்காரு, அவனை சுற்றி எல்லாம் உட்காந்துருக்கானுங்க. ஸோ ஹொபி வந்துட்டு, ஏங்க என்னங்க பண்ணீங்க அவனை, எங்கள் வீட்டு ராஜாவே நீங்கள் சரிச்சுப்பிட்டீங்கல்ல, என்ன தானங்க நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், என்னதாங்க பண்ணீங்க அவனை, என்ன சூனியங்கன்னு வச்சிட்டிங்களா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கேட்டுட்ருக்காரு. ஸோ கிவி
ஆமாம், சூனியம் வைக்கிறது தான் எங்களுக்கு வேலை பாரு. நாங்கள் நல்லா இருக்கவங்களுக்கு இன்னும் சூனியம் வைக்கிறது இல்லை, ரொம்ப ஆடுறவங்களுக்கு தான் சூனியம் வச்சுட்ருப்போம். இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் வாய்க்கு பூட்டு போடுற மாதிரி ஏதாவது சூனியம் வைக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கிவி. ஸோ ஹொபி, என்னங்க என்னைய மிரட்டுறீங்களா? நியாயம் கேட்டால் நியாயம் கேட்குறவங்களே நீங்கள் மிரட்டுவீங்களா? என்னங்க பண்ணீங்க என் நண்பனை? எதுக்குங்க அவன் அப்படி படுத்துட்டு இருக்கான், மூச்சு பேச்சே இல்லாமல் கிடக்குறாங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கத்திட்டு இருக்காரு. ஸோ நிவி, அது ஒன்றும் இல்லை, அக்னி சாப்பிடும் போது நீங்களாம் டீசெண்டாக எந்திரிச்சு வந்தீங்க, என்னானாலும் நான் டீசெண்டாக எந்திரிக்க மாட்டேன், இதெல்லாம் பார்த்து மயங்கி தான் விழுவேன்னு சொல்லி உங்கள் கேப்டன் சார் உட்காந்துருந்தாரு. பட் கேப்டன் சார் அன்ஃபார்ச்சுனேட்லி ரத்தத்துக்கு பயம் போல் ரத்தத்தை பார்த்தாது மயங்கி விழுந்துட்டாரு, அதோட எஃபெக்ட் தான் இன்னும் அவர் எந்திரிக்காமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நிவி சொல்கிறான். ஸோ நம்ம ஹொபி வந்துட்டு ரத்தத்தை பார்த்தானா, ஏங்க எதுக்குங்க இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் நாங்கள் இருக்கிற வரைக்குமாவது அந்த அம்மாவை எதையாவது கொஞ்சம் சமைச்சு தான் நல்லதாக சமைச்சு தான் கொடுங்களாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாரு. ஸோ சல்மான், நல்லதாக சமைச்சு கொடுத்தா அதுக்கு அந்த அம்மா சாப்பிடணும்ல, இதோட விட்டுட்டான்னு சந்தோஷப்படுங்க. நீங்கள் திங்கிற மாரி அவளுக்கு சமைச்சு வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆட்டம் ஆட்டிடுவா, அந்த பேலஸே ஒரு ஆடு ஆடிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ தயாங்கு, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, எதுக்கு இப்படி நம்மளும் ஒன்றா சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்குறான். ஸோ நம்ம நிவி, ஒன்றா சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒன்றும் மறு வீட்டுக்கு வரல, இங்கே வந்துருக்கிறது இங்கே பேங்டன் பேலஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறான். ஸோ டைம் ஸ்கிப் நைட்டு வந்து ஆகுது. ஸோ அதேமாரி வந்து எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து உக்காந்துருக்காங்க, அவ்வளோதான். இவனுங்க வந்து ரூமை விட்டு வெளிலே வரலை. ஸோ நிவியும் கிவியும் வந்துட்டு ரூமுக்கு வராங்க. ஏன் உங்களெலாம் வெத்தலை பூ பழம் பார்க்க வச்சு அழைக்கணுமா, வரதுக்கு என்ன ரொம்ப கஷ்டமா உங்களுக்கு, இல்லை ஃபுட்டெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு வரணும்னு இது பண்ணுறீங்களா? இந்த பேங்டன் பேலஸ்க்குன்னு ஒரு டெக்காரம் இருக்குது, எல்லாம் டைனிங் ஹாலில் தான் சாப்பிட்ணும், கொஞ்சம் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கூப்பிட்றான். ஸோ நம்ம ஹொபி வந்துட்டு, அதெல்லாம் எங்களால் வர முடியாது, அந்த பெரிய மகாராணியை வந்து சாப்பிட்டுட்டு போக சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வேணால் நாங்கள் வரோம். பெரிய மகாராணி நைட்டில் சாப்பிட மாட்டாங்க, அவங்க டயட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம கிவி. ஸோ கிவி சொல்கிற போது, என்னடா சூனியக்காரங்க டயட்லாம் இருக்கிறாளுங்க, அது என்னமோ வாஸ்தவம் தான் மாப்பிள்ள, டயட்லாம் இருக்கிறதுனால தான் நல்லா குந்தாவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம சிவிடா. ஸோ ஜின் வந்துட்டு, அப்போது கீழே அவங்க சாப்பிட மாட்டாங்கல்ல, அந்த எல்லாத்தையும் வந்துட்டு இந்த ராவாலாம் வச்சுருக்க மாட்டீங்களே, அதெல்லாம் வச்சுருக்க மாட்டோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு டேபிள் அசம்பிள் ஆகிறதுக்காக படிக்கிறதுலேருந்து இறங்கி கீழே வரானுங்க. நம்ம அக்னி உக்காந்துருக்கேங்க ஆல்ரெடி அந்த டைனிங்கில். ஸோ ஆரம் வரதை பார்த்துட்டு, என்ன கேப்டன் சார் ஓகேவா நீங்கள்? ஓகே தாங்க. ரத்தம் ஏதாவது? ஐயோ வேணாம் அக்னி, அதை பற்றி மட்டும் பேசாதீங்க தயவு செஞ்சு, இப்போ தான் வாந்தி கிந்திலாம் எடுத்து குடலை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், மறுபடியும் பேசி என்னதும் வாந்தி எடுக்க வச்சிடாதீங்க. அண்டு நீங்கள் டயட்டுன்னு சொன்னாங்க, அதனால் மட்டும்தான் இப்போ நான் கீழே வந்திருக்கேன், நீங்கள் எதுவும் சாப்பிட போகிறது இல்லைல்ல? நான் எதுவும் சாப்பிட போகிறது இல்லை, பட்டு ஒயின் மட்டும் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் வந்து ஷாக்காக ஒயினா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்க்குறானுங்க. ஒயின் தான் ஏங்க, சரக்கெல்லாமா இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கேட்குறானுங்க. ஸோ சிமீன் அப்படி சொன்னதை பார்த்துட்டு நம்ம அக்னி, அப்போது சரக்கு அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம அக்னி சொல்கிறத பார்த்துட்டு நிவியும் கிவியும் வந்துட்டு, வேணாம் அக்னி, இவனுங்களுக்கு அந்த சரக்கெல்லாம் ஊற்றி கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அப்ஜெக்ட் பண்ணுறாளுங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு, ஏன் ஒயின் நாங்களாம் குடித்தா என்ன, இங்கே பாருங்கள் நாங்களும் ஒயின்லாம் கிக்காக குடிப்போம், அதெல்லாம் எங்களுக்கும் ஒரு கிளாஸ் ஒயின் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கேட்குறான். ஸோ வந்துட்டு நம்ம அக்னி, தான் கேட்குறாங்கல்ல, எதுக்கெல்லாம் இப்படி பார்த்துட்ருக்கீங்க, போங்க போய் ஒயின் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம பேலஸ்க்கு வந்த கெஸ்ட்டை நம்ம தானே வந்துட்டு கெஸ்டராக பார்த்துக்கணும், நீங்கள் என்ன அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுக்கு, நம்ம பேலஸில் கிடைக்காத சரக்கு இருக்கா என்ன, போங்க எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அக்னி. ஸோ கிவி வந்துட்டு, வேணாம் சொன்னால் கேளுங்க, வாயை கொடுத்து சூத்த புண்ணாக்கிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான். ஸோ நம்ம சிமினா, அதெல்லாம் எல்லாத்தையும் நாங்கள் புண்ணாக்கிப்போம், போய் எடுத்துகிட்டு வாப்போ அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறான். ஸோ ஓகே, அப்போது தலையெழுத்து யாரால் மாற்ற முடியும், அண்ட் ஒன் மோர் திங், எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எவனோ குடிக்க மாட்டேன்னீங்கன்னா படுக்க வச்சு பாலாடையில் ஊற்றுற மாதிரி மூக்கு பிடிச்சி ஊற்றி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்லிட்டு போகிறான். ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரிட்டு இவனுங்க நார்மலாக இருக்க ஃபுட்டை வந்து சாப்பிட்றாங்க, ஏன்னா அந்த ஒயினை வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க போல். ஸோ அதுக்காக கொஞ்சம் டிலே ஆகுது. இவனுங்க அதுக்காட்டி வந்து அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து இந்த சரக்குக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அக்னி, ஓகே சரக்கு அடிக்கிறதுக்கு இவ்வளோ ஆர்வமா, வயிற்றில் இடம் இருக்கா, அதெல்லாம் நிறையாவே இருக்குது, இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வர சரக்கு எப்படி கிக்காக உள்ளே விட்றோன்னு மட்டும் பாருங்கள், உள்ளே விட்டதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்டை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறானுங்க. ஸோ அக்னி வந்துட்டு, ஓகே நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்க வந்து அவங்களோட ஒயினை வந்துட்டு குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ அப்படியே வந்துட்டு சீனை கட் பண்ணிட்டு பார்த்தா டைம் ஸ்கிப் ஆகி அவங்க அந்த ஒயின் வந்து எடுத்துகிட்டு வராங்க. லைக் அதை பெரிய ஜாரில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. பிகாஸ் நான் 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கன்னா ஒரு பெரிய ஜாரில் வச்சு மேலே வந்து ரெட் கலர் கிளாத் போட்டுட்டு அந்த அப்படியே பொக்கிஷ மாதிரி எடுத்துகிட்டு வராங்க அதை. ஸோ எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. பிகாஸ் இது ஒரு பேலஸு. இந்த பேலஸில் வந்துட்டு அதுவும் ஒரு விச்சலாக இருக்க ஒரு பேலஸு. ஸோ இங்கே சரக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது இவனுங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. ஸோ அந்த எக்ஸைட்டுக்கு அடங்க தான் வந்துட்டு இவனுங்க அப்படியே வந்துட்டு ஓகே சரக்கு இன்றைக்கி அடிச்சுட்டு மட்டையாகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அவங்க வந்து அந்த டேபிளில் சர்வ் பண்ணுறதுக்காக வைக்கிறாங்க. ஸோ அந்த மெய்ட்ஸ்லாம் வந்து வச்சுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அக்னி உங்களுக்கெல்லாம் என் கையால் சர்வ் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்குறா. ஸோ உடனே இவனுக்குலாம் ஒரே பூரிப்பச்சா இந்த பேலஸோட பெரிய சூனியக்காரி இந்த சூனியக்காரி கையால் இன்றைக்கி நம்ம ஒயின் குடிக்க போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈகராக வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ எல்லாம் வந்து அந்த கிளாஸை முன்னாடி வச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அக்னி இங்கே பாருங்கள், இந்த ஒயின்னு உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது, பேங்டன் பேலஸில் மட்டும்தான் கிடைக்கும். அப்படி என்ன ஒயினாக இருக்கும் இது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ரொம்ப ஈகராக இருக்கானுங்க. ஸோ அக்னி இந்த ஒயினோட ஸ்பெஷாலிட்டியை பற்றி சொல்லிடுறேன். முதல்ல இந்த ஸ்பெஷாலிட்டியை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நறுக்காக இருக்கும். ஏங்க சொல்லுங்கள். இந்த ஒயினை குடிச்சிங்கன்னா அடுத்த 10 நிமிஷம் நீங்கள் சொர்க்கத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. ஸோ நம்ம சிமினா மாப்பிள்ளை சொர்க்கத்தை பார்க்கலாமா அப்படின்னா என்ன நல்லா கிற்கெல்லாம் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கானுங்க. அண்டு இது வந்து ரொம்ப பழமையான ஒயினு. உங்களுக்கே தெரியும் ஒயினெல்லாம் வருஷங்கள் ஆக 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 தான் அதோட சுவையும் அதோட போதையும் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அக்னி. சரி இது எத்தனை வருஷம் பழமையான ஒயினு? இது எத்தனை வருஷம் பழமையான ஒயினு? கேர்ள்ஸ் ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஒரு 80 வருஷம் இருக்கும் அக்னி. 80 வருஷம் இருக்குமா? அச்சோ, அந்த 100 150 வருஷம் ஒயின்லாம் எங்கே? அது ப்ரிசர்வ்லேயே இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது அக்னி என்னால் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிவி. ஸோ நிவியை சொன்னதை பார்த்துட்டு ஏன் அந்த 150 வருஷம் 100 வருஷம் இருக்குல்ல அந்த ஒயின் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சிமினா. ஸோ கிவி வந்துட்டு முதல்ல நீ இந்த ஒயினை குடிச்சிட்டு முதல்ல நிற்கிறியான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நீ அந்த 100 150க்கு போவ அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கேட்குறா. ஸோ சல்மான் வந்து டேய் வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறான். ஸோ நம்ம ஹொபி வந்துட்டு நீ என்ன வேணாங்கிறது, அதை நான் சொல்லணும் வேணாங்கிறது. ஏங்க முதல்ல அந்த 100 150 நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மெய்டுக்கிட்ட வந்து நம்ம ஜின்னு. ஸோ அக்னி வந்துட்டு ஏய் இருங்கப்பா, முதல்ல இந்த 80 நீங்கள் குடிங்க, இதோட போதையை ஃபஸ்ட்டு நீங்கள் தாங்குறீங்களா பார்ப்போம். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவானது, இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, இதெல்லாம் ஒன்லி பேங்டன் பேலஸில் மட்டும்தான் கிடைக்கும், அது இந்த அக்னி இருக்க இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் என்னடானா சும்மாவே அந்த 100 150ங்கிறீங்க, அதுக்குள்ளே நீங்கள் தாங்க மாட்டீங்க, முதல்ல இந்த 80 குடிச்சிட்டு நீங்கள் தாங்குறீங்களா பார்ப்போம், அதுக்கப்புறம் 100 150க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அக்னி. ஸோ இதெல்லாம் ஒத்துக்கிறவே மாட்டேங்கிறானுங்க. உடனே எங்களுக்கு அந்த 100 150 தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ நம்ம சல்மான் வந்து டே சொன்னால் கேளுங்கடா, இந்த 80க்கே நீங்கள் முதல்ல வாய வைக்க மாட்டீங்க, நீங்கள் அதில் வேறு 100 150 வந்து கேட்குறீங்க, முதல்ல இந்த 80 ஒரு ஷார்ட் அடிங்க, இந்த ஷார்ட்டுக்கு நீங்கள் முதல்ல நீங்கள் ஸ்டேபிளாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் 100 150க்கு போகலாம். நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் இந்த 80 தாண்ட மாட்டீங்க, ஐ திங்க் இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் 80 தொடவும் மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறானுங்க. ஸோ சல்மான் சொல்கிறத பற்றி டேய் நானும் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன், சரக்கை பற்றி என்கிட்ட பேசுறியா, சரக்கை பற்றி நீ என்கிட்ட பேசுறியா, டேய் சுகா அருமை பெருமெல்லாம் எடுத்து விட்றா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஜின்னு. ஸோ சுகா வந்துட்டு இது அந்த 90 கட்டிங் அடிச்சுக்கிட்டே நாய்க்கு 10 நாளைக்கு எந்திரிக்கிறதுக்கு சூத்து வராது, இதில் வேறு நீ பழங்கால சரக்கை வேறு அடிச்சுட்டு இருக்கிறவன் தாலி எடுத்துகிட்டு இருப்பியா போவியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சுகா. ஸோ ஜின்னு வந்து டப்புன்னு சுகாவை பார்த்துட்டு இப்போ எதுக்குடா இப்போ பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க. ஸோ அக்னி வந்து ஷூ எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, 100 150 தானே, கண்டிப்பாக உங்களுக்கு 100 150 இருக்கும், அதுவும் இந்த பேங்டன் பேலஸில் இந்த அக்னி இருக்க இடத்துல நீங்கள் ஒன்று கேட்டு அது இல்லைன்னு சொன்னால் இந்த அக்னிக்கு என்ன மரியாதை, இந்த பேலஸ்க்கு என்ன மரியாதை, இந்த விச்சுக்கு என்ன மரியாதை, நிவி போய் அந்த 100 150 எடுத்துகிட்டு வா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆர்டர் போடுறான். ஸோ கிவி வந்துட்டு இவனுங்க திருந்த மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு போடி அப்படிங்கிற மாதிரி வந்து நிவி கிட்ட சொல்கிறான். ஸோ நிவி வந்துட்டு அங்கே இருக்க மெய்ட் கிட்ட சொல்லி வந்து அந்த 100 150 பழமையான ஒயினை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு அது வந்துட்டு கோல்டன் கலர் துணி போட்டு மூடி எடுத்துகிட்டு வராங்க. ஆக மொத்தம் இன்னும் திறக்கலை அந்த ஒயினை, திறக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ அலப்பற, திறந்ததுக்கப்புறம் எவ்வளோ கொடுப்பானுங்கன்னு தெரியல. ஸோ அந்த 100 150 வந்துருச்சு. 100 150 ஒயின் வந்துட்டு சின்னதாக இருக்குது. இந்த 80 வருஷத்து ஒயினாவது கொஞ்சம் பெரிய பாட்டலாக குடுவை மாதிரி இருக்குது. ஸோ அந்த
பெரிய பாட்டில் ஷேப்பில் வந்துட்டு இருக்குது. பட் கிளாத் போட்டு தான் வந்து மூடியிருக்காங்க. ஏன்னா அந்த வெயில் லைட்லாம் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த 100, 150 வைனும் வந்துருச்சு. அது வந்து எல்லோ கலர் போட்டு வந்து மூடி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்களாம் ஆர்வம் தாங்கலை, எப்படியாவது இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி ஆகணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இவனுங்களும் வந்து ஒரு குறிக்கோளோட இருக்கானுங்க. ஸோ அக்னி சரி ஓகே அதான் வந்துருச்சுல்ல, ஃபஸ்ட்டு இந்த 80 ஒரு ஷார்ட் போடுங்க, அதுக்கப்புறம் 100, 150க்கு வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த 100, 150 சொல்லி எல்லோ கலரில் எடுத்துகிட்டு வந்தாங்களே, இது எத்தனை வருஷம் அப்படின்ட்டு அந்த குடுவையிலே வந்து எழுதியிருக்கும் போல். ஸோ அந்த குடுவையை தூக்கி வந்து பார்க்குறாங்க, 120 கிட்ட இருக்குது. ஸோ அக்னி வந்துட்டு பாரு 120 இருக்குது, சரி ஓகே எப்படியும் 100 வருஷத்துக்கு மேலே தானே, ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ரெட் கலர் வைன் இருக்கும் பார்த்தீங்களா, 80 வருஷத்து ஒயின்னு, அதோட மேலே இருக்க அந்த ரெட் கலரு துணியை அப்படி தூக்கி போடுறா. ஆர்வத்தின் உச்சக்கட்ட எல்லோரும் அந்த பாட்டிலை பார்க்கணும், ஏன்னா அந்த 80 வருஷம் ஒயினோட பாட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா அப்படிங்கிற மாரியே வந்து பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ அதை பார்த்ததும் நல்லா வந்துட்டு அந்த யாரையோ கழுத்து அறுத்து போட்டு அந்த மூஞ்செல்லாம் சுருங்கி பச்சை கலரில் ஆகி மூஞ்செல்லாம் ஓட்டையாக ஆகி ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது. அது ஒரு மண்டை, ஒரு ஹியூமனோட மண்டை இருக்குது. அந்த மண்டையை அந்த ஜாருக்குள்ளே போட்டு அது ஃபுல்லாக அந்த ஒயினை ரொப்பியிருப்பாங்க போல். அது மாதிரி பார்த்ததும் அவனுக்கு இந்த பேச்சு மூச்சு எதுவுமே காணும், ஒரு மாதிரி மூஞ்சே சுழிச்சு போச்சு. ஸோ அக்னி பார்த்தீங்களா எங்கள் 80 வருஷத்து ஒயினு, பாரு 80 வருஷமாக இதோட மூஞ்சி கெடாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்து பார்த்துட்டு ஏழோட இது கிரேப்ஸ் தானடா 80 வருஷம் ஊற வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா என்னடா ஒரு மண்டையை ஊற வச்சுருக்கா இது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ அக்னி சரி 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 எல்லாம் கிளாஸ் எடுங்க அப்படிங்கிற மாதிரி, அக்கா அதை விட்டுருக்கா, நான் கூட ஒயின்னு பார்த்துட்டு ஒயினோட ப்ரிசர்வேஷனுக்காக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், அதிகபட்சம் ஒயினே தான் பாம்பை தாக்கா ஊற வைப்பாங்க, நீ தாக்கா ஒரு பையனோட மூஞ்சி எடுத்து ஊற வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஜின்னு. ஸோ நிவி வந்துட்டு என்ன ஜின் நீ தானே சொன்ன எவ்வளோ சரக்காக இருந்தாலும் ஆள் அடிச்சுட்டு கின்னு நிற்பன்னு, இப்போ என்னடா என்ன சரக்கை பார்த்ததுக்கே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, கொடி ஜின் நிற்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறா. ஸோ நிவி சொல்கிறத பற்றி ஜின்னு ஏய் முதல்ல நீ வாய முடி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஊசை பற்றி விட்டுட்ருக்க, ஏக்கா விட்டுருக்கா இது வரலாம் நாங்கள் குடிச்சு பழக்கல்க்கா டே சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஜின்னு சல்மானை பார்த்து. ஸோ சல்மானு அதான் அப்போவே சொன்னல இதெல்லாம் வேணாம் உடம்பு தாங்காது பார்த்தாலே குடிக்க மாட்டீங்கன்னு, என் பேச்சை எப்படா கேட்டீங்க, டேய் இவ்வளோ டீட்டெயிலாக இப்போ சொல்கிறியே, இந்த டீட்டெயிலை முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இப்போ பேச்சு நான் பேசியிருக்க மாட்டேன், இப்போ பாரு நான் குடின்னு என் உயிரை வாங்கி நிற்க பாடுறாவா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஜின்னு. டடா இந்த 80க்கே இப்படி பண்ணீங்க, அப்போ 100எல்லாம் நீங்கள் எப்படி குடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம கிவி. ஐயோ இந்த 80 இந்த லட்சணத்தில் இருக்கே, 100 எந்த லட்சணத்தில் இருக்கோம் ஐயாக்கா விட்டுருக்க தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம சிமினா. ஸோ அக்னி வந்துட்டு சரி அழாத, நீ யாருக்கும் 80 பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நீங்கள் 100 குடிங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ஏய் இதை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அக்னி. ஸோ எல்லாம் வந்து பெஞ்சை விட்டு எழுந்திரிச்சு, ஏக்கா வேணாக்கா 80 இதை கொண்டு வரத்துல இருக்கிறோம், 100 எங்களுக்கு மானவே வேணாக்கா, எங்களுக்கு சரக்கே வேணாக்கா, நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம்க்கா, சரக்கு வேணாம் ஒரு மாதிரி சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு. ஸோ வந்துட்டு அக்னி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பேச்சு பேசி சரக்கு வேணும்னு என்னையே டெம்டாக்கி விட்டுட்டீங்க, நான் மட்டும்தான் இந்த இடத்துல சரக்கு அடிப்பேன் தெரியுமா, எனக்கு கம்பெனிக்கு பால் வேணும், எனக்கு தெரியாது என் கூட சேர்ந்து இப்போ எல்லாம் சரக்கு அடித்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அக்னி. ஸோ அவன் வந்துட்டு கதறாத குறைய வந்து கதறிட்டு இருக்கானுங்க, தயவு செஞ்சு இப்படி விட்டுருங்க, எங்களை வந்து வாந்தி எடுக்க வச்சிடாதீங்க, நாங்கள் ஏதாவது பண்ணி என் பொண்டாட்டிங்களை வாந்தி எடுக்கணும், வரப்போகிற வருங்கால மனைவிகளை வாந்தி எடுக்க வைக்கணும்னு பார்த்தா நீங்கள் இந்த சரக்கு ஊற்றி கொடுத்து எங்களை வாந்தி எடுக்க வச்சுருவீங்க போலையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம சல்மானு சேர்றா அதான் எங்கள் பெரிய வச்சு ஆசைப்பட்றாங்கல்ல குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு, டேய் உன்னை கொண்டுட்டு வேணா உன் ரத்தத்தை வேணா நான் குடிக்கிறேன், நான் இந்த கருப்பத்தெல்லாம் குடிக்க முடியாதுறா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம சுகா வேறு ஒரு பக்கம். ஸோ நம்ம நிவி டேய் சும்மா எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க, அதான் எங்கள் மேடம் ஆசை கேட்குறாங்களா குடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அந்த 100 வருஷத்தோட இதை வந்து தூக்கி போடுறா. ஸோ அங்கே இருக்கவனுங்களாம் வந்துட்டு அப்படியே இருக்காத குறையா வந்து அதை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா அது என்னென்னா ஒரு 100 வயசு கிழவி அதோட மண்டையை வெட்டி அது எத்தனை வருஷமாக ஊறுதுன்னு வேறு தெரில, 120 வருஷம் ஊறுது போல் உள்ள, அதுவே 100 வயசு கிழவி, அதுவே 120 வருஷமாக ஊறின்னு இருக்குது அந்த வகையில். அந்த ஒயினில் அந்த கிளவியோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியும்ல. ஸோ அது மாதிரி வந்து ஒரு கிளவியோட மூஞ்சி இருக்குது, பக்கத்தில் இந்த கிண்ணுலாம் வந்துட்டு புழு கிழுலாம் நீந்திக்கிட்டு ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோதான் அவங்களும் வாண்டிலே வந்துடுது, டேபிளே நார் அடிச்சிட்டானுங்க. ஸோ சல்மானு சொல்லி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ அக்னி வந்துட்டு
ஐயையோ! எதுக்கு இப்படிலாம் இந்த இடத்த இப்படி வீணாக்குறீங்க? சாப்பிட்ற இடத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட்டே இல்லையா? சீக்கிரம் எல்லாத்தையும் தொடைங்க. நான் உங்களுக்கு ஊத்தி குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி தான் வந்துட்டு அவன் பாட்டில வேற தொறக்குறான். ஸோ அவன் வந்து பிச்சுக்கிட்டு வந்து அந்த இடத்த விட்டு ஓடுறானுங்க. ஸோ அக்னி வந்துட்டு நில்லுங்க, நில்லுங்க எல்லாம் நில்லுங்க. 7 பேரும் நில்லுங்கங்கிறேன்ல அப்படிங்கிற மாரி வந்து கத்திட்டு இருக்கா. ஸோ சல்மான் வந்துட்டு சரி சரி விடு விடு அக்னி அப்படிங்கிற மாரி தான் வந்துட்டு சிரிப்பு அடக்க முடியல பாக்கி இருக்கவங்களுக்கெல்லாம். ஸோ அவங்கலாம் வந்து சிரிச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ அக்னி அந்த 7 பேரும் வந்து கூட்டிட்டு நிக்கிறா கீழ நின்னு. கீழே வாங்க குடிச்சிட்டு போகலாம் ஒரே ஒரு கிளாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டுட்டு இருக்கா. ஸோ சல்மான் அக்னி விட்டுரு அக்னி அவனுங்கள அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். இவங்க தானே சரக்கு கேட்டாங்க. இப்போ என்ன இவங்களே சரக்கு குடிக்காம போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அக்னிக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அவள் வந்து அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கா. ஸோ ஸ்மெல்லு குடலை பிடுங்குது. ஏன்னா அவனுக்கு வாந்தி வேறு எடுத்து வச்சுட்டு போயிட்டானுங்களா. ஸோ அக்னி வந்து ஒரு சொடக்கு தான் போடுறான். அது எல்லாமே அந்த வாந்தி எடுத்ததுக்கான தடையும் கிடையும் எதுவுமே இல்லாமல் அதுவாக தானாகவே போயிடுச்சு. ஸோ பாக்கி இருக்க அந்த 3 பேர் வந்து சிரிக்கிறாங்க. நிவி கிவி அண்டு சல்மான் 3 பேர் சிரிச்சுட்டு இருக்கானுங்க அக்னியை பார்த்து. ஸோ அக்னி வந்துட்டு இப்போ எதுக்கு என்னை பார்த்து இப்படி சிரிச்சுட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்? சரக்கு தானே ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லி கூப்பிட்டேன். அதுக்கு ஏன் அவங்க அந்த ஓட்டை எடுத்துகிட்டு வர்றானுங்க? பத்தாததுக்கு வாந்தி வேறு எடுத்துகிட்டு வர்றானுங்க. இதில் வேறு இவன் அத்தனை சரக்கு குடிச்சிருக்கேன் இத்தனை சரக்கு குடிச்சிருக்கேன்னு இல்லாத பேச்செல்லாம் வேறு பேசிகிட்டு இருந்தான். இது ஜஸ்ட்டு 100 வருஷத்தோட சரக்கு தானே, இன்னும் 150லாம் பார்த்தானோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அக்னி அந்த சரக்கோட பெருமையை பற்றி பேசிகிட்டு இருக்கா. ஸோ சல்மான் இந்த 100க்கே அவனுங்க வாந்தி எடுத்துட்டானுங்கன்னா 150க்குலாம் அவனுங்களே கத்தி எடுத்து கரகர தொண்டையை அறுத்துட்டு இங்கே செத்துருவானுங்க. தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத அக்னி. நம்ம இன்னும் அவனுங்களை வச்சு நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணோம். நீ நடானா சரக்கை கட்டி அவனுங்களை பாதியிலே சூசைட் பண்ணிக்க வச்சுப்போ போலையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவனுங்க சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அக்னி இதுக்கு தான் நல்லதுக்கே காலம் இல்லை. சரக்கு ஆஃபர் பண்ணுறது ஒரு குத்தமா? சரி நீ எடு, நானாவது அது ஒரு கிளாஸ் குடிக்கிறேன், இல்லைன்னா என் மனசை தாங்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அக்னி. ஸோ அக்னிக்கு வந்து அந்த சரக்கை வந்து நிவி ஊற்றி கொடுத்து இந்தாம்மா நீயே குடி, நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறா. எங்களுக்கெலாம் வேணாம் நீயே குடி. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த சரக்கு அவளையும் கொடுத்து இவ்வளோ கிஸ்ஸாவாக இருக்குது, இதை போய் விட்டுட்டு போகிறானுங்க நான் என் மூஞ்சை பற்றியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அக்னி பேசிகிட்டு இருக்கா. ஸோ சல்மான் வந்துட்டு ஐயோ இவளை என்னடி பண்ணுறது, இவளை ஒன்றும் பண்ண முடியாது, இவளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இவ வேறு யாராச்சும் ஏதாவது பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அக்னி வந்துட்டு இதை குடிக்கிறதுக்கு அந்த பசங்களுக்கு கொடுத்து வைக்கல டன் டனாய் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவன் அப்படியே சொடக்கு போட்டு வந்து அந்த இடத்த விட்டு மறைஞ்சாரா. ஸோ மறைஞ்சது அந்த இடம் ஃபுல்லாக வந்து காக்காவாக பறக்குது. ஸோ எங்கே சீன் கட்டாவது இந்த பார்த்து உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சொல்லிட்டு பை பை, மியோட எம்சிஎஸ் ஃப்ரம் 7 Kings. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.